வீரா சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார்த்தி மாறன் கிட்ட எவ்வளவோ தான் பக்கம் இருக்கிற நியாயத்தையும் உண்மையும் எடுத்து சொல்றாங்க. மாறன் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பக்கமா வீராவும் கண்மணி செஞ்சதை நினைச்சு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த கண்மணி தான். பாவம் பிருந்தாவோட வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொல்றாங்க. வீரா சொன்னதையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த மாறன் ஒரு முடிவுக்கு வராங்க. கார்த்தி பிருந்தா வீட்டுக்கு போறாங்க. பிருந்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீராவும் லட்சுமி அம்மாவும் பிருந்தாவை பார்த்ததும் கார்த்தி முகத்துல அவ்வளவு சந்தோஷம். பிருந்தா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. நீங்க பேசுனதெல்லாம் போதும், நீங்க தள்ளிக்கோங்கிறாங்க லட்சுமி அம்மா. இல்ல நான் பிருந்தா கிட்ட பேசியே ஆகணும். பிருந்தா நான் உயிரோடு இருக்கும்போது நீ எதுக்கு தற்கொலை முயற்சிக்கு போகணும்? நான் தப்பு பண்ணிருப்பேன் நீ நினைக்கிறிய பிருந்தா? லட்சுமி அம்மா பிருந்தாவை வலுக்கட்டாயமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. பிருந்தா நான் சொல்றத கேளு, என்கிட்ட ஒரு நிமிஷம் நின்று பேசுங்கிறாங்க கார்த்தி. இங்க வீரா சொல்றாங்க, இங்க பாரு கார்த்தி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, இது நல்லாவா இருக்கு? நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, நின்னுக்கிட்டு அசிங்கப்படுத்தாதீங்க, இங்க இருந்து கிளம்புங்கிறாங்க. வீரா நானும் அசிங்கப்படுத்துறேன், எல்லாருமா சேர்ந்து அந்த விஜய் கழுத்துல கட்டாயமா தாலி கட்ட சொன்னீங்கல்ல, நான் தப்பே பண்ணல வீரா. நான் பிருந்தா கிட்ட நான் 10 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போயிடுறேன். பிருந்தாவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு அவளுக்கும் தெரியும். பிருந்தா கிட்ட பேசாம இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி வாசப்படியில கொண்டுக்கிறாங்க கார்த்தி. கார்த்தியோட குரல் கேட்டு பிருந்தாவும் பேசலான்னு மனசை துடிக்குது, அழுகுறாங்க. வீரா கார்த்தி கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க வீட்டுக்கு போங்க கார்த்திங்கிறாங்க. அங்க இருந்து பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் வராங்க. டே என்னடா ஆம்பளை இல்லாத வீட்டுல வந்து ரகலை பண்ணிட்டு இருக்கியா? என்னடா வேணும் உனக்குன்னு கேட்கும்போது, அண்ணனே இது எங்க வீட்டு பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னுங்கிறாங்க. வீரா கார்த்தி நீங்கள் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்ததுனால தான் விஜய் இங்கே வந்து பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கா. அதனால தான் பிருந்தாவும் தற்கொலை முயற்சிக்கு போயிருக்கா. இப்போ திரும்பவும் இங்கே வந்து நீங்கள் பிருந்தாவை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிரும். தயவுசெய்து வீட்டுக்கு போங்கங்கிறாங்க. வீரா வீராவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி மாறனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடலான்னு மாறனை கூப்பிடுறாங்க. கார்த்தி நம்ம வீட்டு வாசப்படியில் வந்து உட்காந்துக்கிட்டு பிருந்தா கிட்ட பேசியே ஆகணும்னு உட்காந்துருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு, நீ சீக்கிரம் இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. மாறனும் சரி இரு வரேன்ட்டு வராங்க. கார்த்தியை பார்த்ததும் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு மாறன் கேட்குறாங்க. நான் பிருந்தா கிட்ட பேசியே ஆகணுங்கிறாங்க. பிருந்தா கிட்ட பேசுறதுக்கு இது சரியான நேரம் இல்லை, உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் பேசி வைக்கிறேன். இப்போ தானே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா, கொஞ்சம் ரெக்கவர் ஆகட்டும் அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. இல்லை நான் இன்னைக்கே இப்பவே பேசி ஆகணும், நான் பார்த்தாகணுங்கிறாங்க. கார்த்தி இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா பிருந்தா மறுபடியும் தப்பான ஒரு முடிவுக்கு போயிடுவா. அவள் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்குறாங்க. மாறன் அவள் ரொம்ப நல்லா இருக்கணும்டா. அவள் நல்லா இருக்கணும்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. கார்த்தி இது வெளிப்படையாக சொல்லாமல் நான் பிருந்தா கிட்ட பேசி ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கே நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி மாறன் சமாதானம் பண்ணி கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. கார்த்தி பிருந்தா கிட்ட பேச முடியலைங்கிற காரணத்தில் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்த பிருந்தா, பார்த்தீங்களா மாமா உங்கள் பையன் எப்படி குடிச்சிட்டு வரணும்னு, பெரிய குடிகார் நைட்டாரு அப்படின்னு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க. கார்த்தி விஜயை பார்த்ததும் ரொம்ப ஆவேசமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே நீ தான். நீ நடிச்சு நாடகம் ஆடி என்னையும் பிருந்தாவையும் பிரிக்க காரணமாயிட்டேடி பாவி. எல்லார் முன்னாடியும் பொய்ய சொல்லி என் கையால நீ தாலி வாங்கி கட்டிக்கிட்டா நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா? இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் பிருந்தாதான் என் பொண்டாட்டி. வாழ்க்கையில அவ கூட தான் நான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா எனக்கு சாவுதாங்கிறாங்க கார்த்தி. விஜய் இதை கேட்டுட்டு மறுபடியும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ பாத்தீங்களா சித்தி எப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு, கட்டின பொண்டாட்டி கிட்ட பேசுற பேச்சா இதுங்கிறாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, முதல்ல ரூமுக்கு வான்னு மாறன் வலுக்கட்டாயமா அவன் கார்த்தியை ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. டே கார்த்தி உண்மையை சொல்லு, நீ தப்பு பண்ணனியா பண்ணலையாங்கிறாங்க. டே சத்தியமா சொல்றேன்டா, எவ்வளவு போதையில இருந்தாலும் சரி எவ்வளவு நிதானத்துல இருந்தாலும் சரி நான் சத்தியமா தப்பு பண்ணல, என் பிருந்தாவுக்கு நான் துரோகம் பண்ணலடாங்கிறாங்க. கார்த்தி சரிடா படுத்துக்கோ அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு மாறன் வெளியில வந்து வீரா கிட்ட சொல்றாங்க. கார்த்தி இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசுறான்னா நிச்சயமா அவங்ககிட்ட எந்த தப்பும் இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த விஜய் தான் ஏதோ டிராமா பண்ணியிருக்கான்னு மாறனுக்கு புரிஞ்சு போச்சு. வீரா கிட்ட சொல்றாங்க. வீராவும் விஜய் தான் தப்பா நினைக்கிறாங்க. இருந்தாலும் இனிமே நம்ம என்ன செய்ய முடியும்? இனிமே வாழ்க்கையில அவங்க ரெண்டு பேரும் தானே புருஷன் பொண்டாட்டி. பிருந்தாவுக்கு நம்ம வேறொரு கல்யாணத்தை பண்ணி அவ சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறதா நம்ம பார்க்கணும். இனி எதையுமே மாத்த முடியாது மாறன்கிறாங்க. வீரா கண்மணி இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு திட்டம் போட்டா அதுக்கு விஜயும் உடந்தையா இருக்கா. அப்ப இது பூரா நடிப்பு தானே நல்லாவே புரியுது. இருந்தாலும் வெளியே சொல்ல முடியலையே. கூட பிறந்த அக்கா கறியை இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா. சொன்னாலும் கேவலம், சொல்லாம விட்டாலும் பாதிப்பு. எப்படியோ தப்பு நடந்துருச்சு. ஆனா பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருந்தா இந்த வீட்டுல அவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். அதுக்கு தான் கொடுப்பனை இல்லாம போச்சு. இப்ப பிருந்தா ஒரு பக்கம் கார்த்தி ஒரு பக்கம் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யறதுங்கிறாங்க. நாம தான் ஒருவேளை அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா சரி விடு வீராங்கிறாங்க. வீரா பிருந்தாவுக்கு நீ ஆறுதல் சொல்லுங்கிறாங்க. மாறன் பிருந்தாவுக்கு போன் பண்றாங்க. வீரா லட்சுமி அம்மா தான் போன் எடுக்கிறாங்க. என்னம்மா பண்றா பிருந்தா அப்படின்னு கேட்கவும் அவ என்ன செய்வா பாவம் அழுதுகிட்டே இருக்காங்கிறாங்க லட்சுமி. சரிம்மா நாங்க இப்ப நேர்ல வரோம்னு சொல்லி வீராவும் மாறனும் நேர்ல போய் பிருந்தாவை பாக்குறதுக்கு போயிருக்காங்க. பிருந்தா வீராவையும் மாறனையும் பார்த்ததும் மறுபடியும் கலங்கி போய் அழுகுறாங்க.
பிருந்தா உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, அழுகாத. பிருந்தா, கார்த்தி தப்பானவன் கிடையாது. இன்னை வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை நினைச்சேதான் அழுகுறான். கார்த்தி மனசார தப்பு பண்ணலைன்னு எல்லார் காலையும் விழுந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறான். உண்மையிலுமே அவன் தப்பு பண்ணியிருந்தான்னா உண்மையால குற்ற உணர்ச்சியால அவன் இந்த அளவுக்கு கெஞ்ச மாட்டான். அவன் சொல்றதுல எல்லாம் உண்மை இருக்குதோன்னு எனக்கு தோணுது. ஏதோ சூழ்ச்சி பண்ணி தான் உன் இடத்துல விஜி வந்துட்டாலே தவிர நிச்சயமா கார்த்தி தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு வீராவும் மாறன்னு சொல்றாங்க. ஆமா, எனக்கும் தெரியும் கார்த்தி தப்பு பண்ணியிருக்க மாட்டாருன்னு உறுதியா சொல்றாங்க பிருந்தா. பிருந்தா, என்ன சொல்ற? கார்த்தி தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு உன் மனசுக்கும் தோணுதாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க பிருந்தா. நீ கார்த்தியை நம்புறியான்னு கேட்கவும் பிருந்தா ஆமாங்கிறாங்க. அப்ப நீ இன்னமும் கார்த்தியை விரும்புறியா? இன்னும் கார்த்தியை நினைச்சிட்டு தான் இருக்கியான்னு கேட்கறாங்க வீரா. அது எப்படிக்கா நான் அவ்வளவு சீக்கிரம் மறப்பேன்? நான் தப்பா நினைக்க மாட்டேன். அவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. அவரை மறந்து என்னால இருக்க முடியாதுங்கிறாங்க பிருந்தா. அப்போ நீ கார்த்தி கிட்ட பார்த்து ஒரு 10 நிமிஷம் பேசுறியான்னு மாறன் கேட்கறாங்க. கண்டிப்பா நான் பார்த்து பேசணுங்கிறாங்க பிருந்தா. சரி வா, கோயில்ல அவனை வெயிட் பண்ண சொல்றேன், அங்க போய் பேசிக்கலான்னு கூப்பிடுறாங்க. சரின்னு பிருந்தாவும் ரெடி ஆகுறாங்க. அப்ப லட்சுமி அம்மா வராங்க. என்ன பிருந்தாவையும் கூட்டிட்டு எங்க கிளம்புறீங்கன்னு கேட்கறாங்க லட்சுமி. அம்மா, அவ வீட்டுக்குள்ளேயே இருந்தா நடந்தது எல்லாம் நினைச்சு அழுதுகிட்டே தான் இருப்பான். நாங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரங்கிறாங்க வீரா. அவ இருக்கிற நிலைமையில கோயிலுக்கெல்லாம் வேண்டாம் வீரா அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. இல்லம்மா, வெளியில வந்து 4 சன மக்களை பார்த்தான்னா அவ மனசு மாறுமில்ல. நாங்க கூட போறோம்ல, எங்களோட தானே வர்றா, வந்துட்டு வரட்டுங்கிறாங்க வீரா. சரி, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. மாறனும் பிருந்தாவுக்காக சப்போர்ட் பண்ணதும் லட்சுமி அம்மாவும் சரி கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. வீரா மாறன் 2 பேருமே பிருந்தாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போதே கார்த்திக்கு போன் பண்றாங்க. மாறன், கார்த்தி, நான் பிருந்தாவை கோயிலுக்கு கூட்டிட்டு வரேன், நீயும் அங்க வா. நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம், என்ன காரணம்னு மனசுல உள்ளதையெல்லாம் பிருந்தா கிட்ட மனம் விட்டு பேசலாம் வான்னு கூப்பிடுறாங்க மாறன். கார்த்தி பிருந்தா கிட்ட பேச போறோங்கிற சந்தோஷத்துல இதோ இப்ப வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரையிலேயே அவங்க ஒரு முடிவோட தான் வராங்க. கார்த்தி, யார் என்ன சொன்னாலும் சரி, பிருந்தா தான் என் பொண்டாட்டி, இதை யாராலும் மாத்த முடியாதுன்னு ஒரு முடிவோட கார்த்தி அங்க இருந்து கோயிலுக்கு புறப்பட்டு வராங்க. டேய் மாறா, நான் பிருந்தா கிட்ட என்ன பேசிட்டுன்னு கேக்குறாங்க கார்த்தி. கார்த்தி, உன் மனசுல என்ன தோணுதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செஞ்சுடுன்னு சொல்லிடுறாங்க மாறன். மாறனோட சப்போர்ட் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, இது போதும் எனக்குன்னு நினைச்சுக்கிட்டு கார்த்தி துணிஞ்சு வந்து நிற்கிறாங்க. பிருந்தா கிட்ட பேச சொல்கிறாங்க மாறன். பிருந்தா, நீ என்னை நம்புறியா இல்லையான்னு கார்த்தி கேட்கவும், கார்த்தி, நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் முழுசாக உங்களை நம்புறேங்கிறாங்க. இது போதும் போடா, போய் அங்கே இருக்குது பாரு தாலி, சாமி கழுத்துல இருந்து ஐயர் கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதை வாங்கி பிருந்தா கழுத்தில் கட்டிருங்கிறாங்க மாறன். வீரா சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. வீராவுக்கும் தெரியாம கார்த்தி அந்த தாலியை வாங்கினதும் பிருந்தா கழுத்தில் கட்டிடுறாங்க. வீரா சாமி கும்பிட்டு முடிச்சு திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமாக மாறன் நின்றுட்டு இருக்காங்க. கார்த்தி பிருந்தா கழுத்தில் தாலி கட்டிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் வீரா அதிர்ச்சி இருந்து, கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஓடி வந்து தடுக்க வராங்க. கார்த்தி அதெல்லாம் சட்டை பண்ணிக்கல. பிருந்தா கழுத்துல 3 முடிச்சு போட்டுறாங்க. பிருந்தாவும் கார்த்தி தாலி கட்டுறதுக்கு சம்மதத்தோட நிக்கிறாங்க. கார்த்தி, நீங்க என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கீங்க, ஏன் இப்படி பண்ணினீங்கன்னு வீரா திட்டவும் மாறன் வீரா கிட்ட சமாதானம் பண்றாங்க. இங்க பாரு வீரா, உண்மையான காதல் இவங்க 2 பேரும் தான் புருஷ மட்டாட்டியா வாழணும். அந்த விஜய் இடையில வந்த ஒரு நாளும் இந்த கார்த்தி ஏத்துக்கவும் மாட்டா, அவளும் அவனுக்கு மனைவியாகவும் முடியாது. உன் தங்கச்சி பிருந்தா நல்லா இருக்கணும்னு நினைச்சீன்னா இதுல நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கிறாங்க. மாறன் சொன்னதை கேட்டு வீராவும் அமைதியாயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனியான்னு கேட்கறாங்க வீரா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிச்சுக்கலாங்கிறாங்க மாறன். பிருந்தாவுக்கு தாலியை கட்டி கார்த்தி பிருந்தா 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த விவரம் தெரிஞ்சதும் பெரிய பூகம்பமே வெடிக்குது. வெளியில வந்து ஓடி வந்து பாக்குறாங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வந்திருக்காங்க. பிருந்தாவுக்கு ஆரத்தி எடுத்தேங்கிறாங்க. வள்ளியம்மா பார்த்துட்டு, டே மாறா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, உனக்கு தப்புன்னு தெரியலையாங்கிறாங்க. இல்லத்த, எனக்கு இது தப்புன்னு தெரியலைங்கிறாங்க. மாறன் ஓடி வந்ததும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டீங்களே மச்சான், இப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து என்னோட வாழ்க்கையை கலங்கப்படுத்திட்டீங்களே மச்சான்னு அழுகுறாங்க விஜய். ராமச்சந்திரன் வந்ததும் மாறன் கிட்ட கேட்கறாங்க, டே இதெல்லாம் நீ பண்ணி வச்ச காரியமாங்கிறாங்க. ஆமா, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுக்கு என்னங்கிறீங்கன்னு கேட்கும்போது வள்ளியம்மாவுக்கும் சரியான கோவம் வருது. ஏன் வீரா, இந்த கல்யாணத்துக்கு நீயும் உடந்தையான்னு கேட்கறாங்க. ஐயோ மாமா, இங்க பாத்தீங்களா, உங்க பையன் என் கழுத்துல தாலியை கட்டி அந்த மஞ்ச கைத்தோட ஈரம் கூட காயில, இப்ப எனக்கு சக்காலத்தியா இந்த பிருந்தாவை கொண்டு வந்துட்டாங்களே மாமான்னு அழுகுறாங்க விஜய். இதோ இங்க நிக்கிறாங்களே வீரக்கா, அவங்க தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்ப இவங்க தான் இந்த கல்யாணத்துக்கு உடந்தையா இருந்து கல்யாணத்தை பண்ணி தைரியமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க விஜய். இதை கேட்டதும் வள்ளியம்மா ஓடி போய், ஏ வீரா, ஏன் இப்படி பண்ணனேன்னு கேட்கறாங்க. வள்ளியம்மா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கிறாங்க. வீரா, பார் வீரா, நீ இனிமே என்னை அம்மான்னு கூப்பிடாத, உனக்கு எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சுங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விரிசலை கொண்டு வந்தது நீதான் சொல்லிடுறாங்க. வள்ளி, இந்த பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே கேட்கலையேன்னு வருத்தத்தோட நிக்கிறாங்க. ராமச்சந்திரன் தாலியை கட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா ஏத்துக்குவான்னு நினைச்சீங்களா? செஞ்ச தப்புக்கு உங்களை யாரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துல வெளியில போங்கிறாங்க.